அன்பர் இயேசுவில் எனக்கு மிக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் உங்களோடு கூட ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியான பாக்கியத்தை பரலோகத்தின் தேவன் அடியனுக்கு கொடுத்திருப்பதற்காக நான் பரலோகத்தின் தேவனுக்கு இதயத்தின் ஆழத்தில் இருந்து நான் துதி கன மகிமை நான் ஏறெடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நம்முடைய ஆண்டவர் நல்லவரும் வல்லவருமாக இருந்து ஜீவன் பலன் சுகம் ஆண்டவர் கொடுத்து இந்த நாளிலும் சத்தியத்திற்கு சாட்சியாக அடியனை இந்த இடத்திலே நிறுத்தியிருப்பதற்காக இதயத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி ஏறெடுக்கிறேன். அவருடைய கிருபை நித்தமும் நம்மை தாங்குகிறது, பலப்படுத்துகிறது என்பதற்காகவும் ஆண்டவருக்கு நான் நன்றி ஏறெடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அன்பர் இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மத்திய திருச்சபைக்கு வந்து உங்களை எல்லாம் பார்ப்பதும், உங்களோடு கூட இந்த ஓய்வு நாளை ஆசரிப்பது, உங்களோடு கூட ஆண்டவரை தொழுது கொள்வது, தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது எனக்கு மட்டில்லாத மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் தருகிறது. உங்கள் ஒவ்வொருவருக்கும் தென் தமிழ் கான்ஃபரன்ஸி சார்பாக என்னுடைய சாபத் கிரீட்டிங்ஸ் தெரிவித்துக் கொள்ள நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். திருச்சபையினுடைய நிகழ்வுகள் ஒவ்வொன்றையும் குறித்து எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நாளைய தினத்தில் தென் தமிழ் கான்ஃபரன்ஸ் ஊழியக்காரர்களுக்காக ஒரு திருவிருந்து ஆராதனை நடத்துகிறது. அதற்காகவும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆசாரியர்கள் ஆசரித்த பஸ்கா என்ற தலைப்பிலே நாளைய தினத்திலே பாஸ்டர்ஸ்க்கான ஒரு திருவிருந்து ஆராதனை, பாஸ்டர்ஸ் அண்ட் ஃபார் தேர் ஃபேமிலிஸ், துணைவியாரும் சேர்ந்து அந்த திருவிருந்து ஆராதனை நாளைய தினத்திலே நடைபெறுகிறது. அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கத்தக்கதாக கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். கிருபையே கிருபையே நித்தமும் தாங்கும் நல் கிருபையே, கிருபையே கிருபையே நித்தமும் தாங்கும் நல் கிருபையே, சத்தியம் ஜீவன் வழியுமான தேவ குமாரன் கிருபையே, சத்தியம் ஜீவன் வழியுமான தேவ குமாரன் கிருபையே. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பரம தகப்பனே, உம்முடைய கிருபையினால சத்தியத்திலே நடத்தி போதிக்கும்படியாய் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பர் இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உலக சரித்திரத்தின் கடைசி நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். இந்த நாட்களிலே நம்முடைய ஜீவிதம் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நான் யோசித்து கொண்டு தியானித்து கொண்டே இருந்த சமயத்தில் இந்த சத்தியத்தை குறித்து நாம் அதிகமாக பேச வேண்டும் என்று சொல்லி தீர்க்க தரிசன வரத்தின் மூலமாக எனக்கு ஒரு நல்ல ஒரு படிப்பினையை நான் கண்டு கொண்டேன். எனவே இதை குறித்து அதிகமாக நம்முடைய திருச்சபைகளிலே பேச வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையும் அக்கறையும் எனக்கு ஏற்பட்டது. எனவே அதன் அடிப்படையில் இன்றைக்கு என்னுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், நீதிமானாக்கப்படுதலும் அதற்கு அப்பாலும், ஜஸ்டிஃபிகேஷன் அண்ட் பியாண்ட் என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் கர்த்தருக்குள் வாஞ்சித்தேன். இந்த நாளில் நம்முடைய ஆராதனையை அலங்கரிக்கத்தக்கதாக நல்ல பாடல்களை பாடின தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி ஏறெடுக்கிறேன். நல்ல பாடல்களை பாடினார்கள். ஒரு இந்த தியானத்திற்கு ஆராதனைக்கு ஒரு நல்ல ஒரு உயிர் கொடுக்கக்கூடிய வகையிலே அந்த பாடல்கள் அமைந்ததாக தட்ஸ் வாட் ஐ ஃபீல், நான் கருதுகிறேன். எனவே பாடல்களை பாடி ஆராதனை அலங்கரித்த பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நீதிமானாக்கப்படுதலும் அதற்கு அப்பாலும், நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆண்டவர் promised us to forgive our sins. நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னென்றைக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறாரு. எனவே இஸ் தேர்
டு forgive us, நம்மை மன்னிப்பதற்காக அவர் எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறார் என்பதை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. we all know that, நம்ம எல்லாருக்குமே அது தெரியும். நமக்கு தெரியும் the story of a prodigal son, கெட்ட குமாரனுடைய கதை அப்படின்னு சொல்லுவோம், மனம் திரும்பிய மைந்தன் அப்படின்னு சொல்லலாம். அவனுடைய கதை நம்ம எல்லாருக்குமே ஒரு பரிச்சயமான ஒரு கதை. தன் தகப்பனிடத்தில் ஆஸ்தியெல்லாம் வாங்கிட்டு எனக்கு தர வேண்டியதெல்லாம் தாங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு தகப்பனை விட்டு பிரிந்து தூர இடத்திற்கு சென்று ஆஸ்தியெல்லாம் தவறான வழியில் செலவழிச்சிட்டு கடைசியில் அவன் ஒரு தரித்திரமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டான் என்பதை குறித்து அவனுடைய கதை நமக்கு சொல்லுகிறது. கடைசியில் அவனுடைய நண்பர்கள் அவனை விட்டு போய்விட்டார்கள். அண்ட் திஸ் இஸ் வாட் சின் வில் டூ ஃபார் அஸ். பாவத்தை விரும்புகிறவர்களுக்கு கடைசியில் இப்படிப்பட்ட சம்பவம் நேரிடும் என்பதை குறித்து வேதம் நமக்கு போதிக்கிறது. ஒரு தரித்திரமான ஒரு சூழ்நிலையில், ஒரு அவமானப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையில் பாவம் மனிதனை தள்ளிவிடுகிறது என்பதை குறித்து வேதம் நமக்கு போதிக்கிறது. அவன் அந்த பன்றிகள் சாப்பிடுகிற தவிட்டையாவது தின்று அதனால் தன் வயிற்றை நிரப்பிக்கொள்ளலாம் என்கிற அளவுக்கு அவன் தள்ளப்பட்டான் என்று சொல்லி கர்த்தருடைய வேத புத்தகம் அவனுடைய பரிதாபமான நிலைமையை குறித்து பேசுகிறது. பாவத்தினுடைய கொடூரத்தன்மை அதான் வேதம் சொல்லுது நமக்கு. பாவம் ஒரு மனிதனை எவ்வளவு தூரம் படுகொலிக்கு தள்ளி விடுகிறது என்று. ஏவாள் பாவம் செய்யும் பொழுது அந்த பழத்தை பறித்து புசிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த பழம் பார்த்து சாப்பிடுவதற்கு மிக அருமையாக நேர்த்தியாக தெரிகிறது, இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது. இதை சாப்பிட்றதுனால நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட போகிறேன் அப்படின்னு அந்த அம்மா நினச்சாங்க. ஆனால் அதை பறித்து அவர்கள் சாப்பிடும் பொழுது ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி மிக அழகாக சொல்கிறது, ஐயோ என்கிற ஒரு பெரிய வெள்ளம் இந்த உலகத்தை வாரிக்கொண்டு போகத்தக்கதாக, நம்ம புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா மரண நதி இந்த உலகத்தை வாரிக்கொண்டு போகத்தக்கதாக ஒரு மதகை அவள் திறந்து விட்டாள் அப்படின்னு சொல்லி, ஒரு மதகை அவள் திறந்து விட்டாள். எனவே பாவம் செய்யும் பொழுது அதற்கு விளைவுகள் உண்டு. எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நாம் செய்கிற பாவத்திற்கு ஒரு பின்விளைவு உண்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் என்று வேதம் சொல்கிறது. தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். இப்போ பாருங்க, ஒரு ஏவாள் செய்த பாவத்தினால அதனுடைய விளைவு எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்க. மரண நதி வேகமாய் ஓடுகிறது, மானிடர்கள் மாண்டு கொண்டிருக்கிறார்கள், இந்த மனுக்குலம் மரிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைமைக்கு உள்ளாக்கப்பட்டது. ஒரு ஆகான் செய்த தவறு நிமித்தமாக ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், இஸ்ரேலர் பாவம் செய்தார்கள் அப்படின்னாரு. தப்பு செஞ்சது எத்தனை பேர்? யார் தப்பு செஞ்சது? எத்தனை பேர் தப்பு செஞ்சாங்க? ஒருத்தர் தான் தப்பு செஞ்சாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? இஸ்ரேலர் பாவம் செய்தார்கள் அப்படின்னாரு. அந்த கேம்பில் பாளையத்தில் பாவம் இருக்கிறது, சாபத்தீடு இருக்கிறது. அப்போ அந்த சாபம், ஒருத்தன் செய்கிற பாவம் அந்த அந்த ஹோல் கேம்ப் இஸ்ரேலின் சேனை முழுவதற்கும் ஒரு பெரிய இழப்பை கொண்டு வந்ததை நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்கள் எல்லாரும் சிறு குழந்தைகளாக இருக்கட்டும், வாலிபர்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், தேவனுடைய வார்த்தையை மீறி நாம் தவறு செய்யும் பொழுது அந்த பாவம் எவ்வளவு பெரிய விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய திருச்சபைக்கும் எவ்வளவு பெரிய ஒரு சாபத்தை அது கொண்டு வந்து விடும், அல்லது ஒரு ஆசீர்வாதம் குறைச்சலை, இழப்பை ஏற்படுத்தும் என்பதை நாம் யோசித்து பார்க்க ஒரு நாளும் தவறிவிடக்கூடாது. எனவே தேவனுடைய வார்த்தையை மீறி, அவருடைய கட்டளைகளை மீறி நாம் பாவம் செய்யும் பொழுது பரலோகத்தின் சட்டம் சொல்கிறது நாம் பாவிகள் என்பதை குறித்து. நாம் பாவம் செய்திருக்கிறோம், பாவி என்று தேவனுடைய சட்டம் சொல்கிறது. அழுக்காய் இருக்கிறோம் என்று சொல்கிறது. அந்த கெட்ட குமாரனுடைய வாழ்க்கையிலையும் இந்த அழுக்கு காணப்பட்டதை நம்ம பார்க்குறோம். துர்நாற்றம் வீசிய அனுபவத்தை நம்ம பார்க்குறோம். என்கிட்ட யாராவது பாஸ்டர் பாவத்துக்கு என்ன மாதிரி நீங்கள் ஒரு பிக்சர் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், ரொம்ப பிச் டார்க்காக துர்நாற்றம் வீசக்கூடியதாக அழுக்காக பக்கத்தில் போக முடியாத ஒன்று காட்டணும், பிக்சர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுதான் பாவம். பாவம் மிகவும் கொடியது. இப்போ தேவனுடைய நியாயப்பிரமாணம் சொல்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை குறித்து பேசுகிறது. இப்போ தான் இந்த கெட்ட குமாரனுக்கு அந்த எண்ணம் வருது, ஐயையோ எங்கள் அப்பா வீட்டில் நான் எப்படி சாப்பிட்டுட்டு இருந்தேன்,
என்ன அற்புதமாக எனக்கு உடை உடுத்து என்னைய சந்தோஷப்படுத்துவார் அப்பா. அப்பா வீட்டில் வேலைக்காரங்க எப்படி சாப்பிடுவாங்க அப்படியெல்லாம் யோசித்து பார்த்துட்டு அந்த கெட்ட குமாரனுக்கு ஒரு எண்ணம் வருது, நான் எந்திரிச்சு என் அப்பா வீட்டுக்கு போகிறேன், நான் ஏன் இந்த பாவத்தில் இப்படி உழந்துட்டு ஏன் இந்த கஷ்டத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுந்து என் தந்தையிடம் செல்வேன் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு உருவாகிறது. எழுந்து என் தந்தையிடம் செல்வேன், நான் என் கதை முழுதும் எடுத்து செல்வேன். நான் அப்பா வீட்டுக்கு போயிட்டு என் கதை முழுவதையும் நான் அப்பாட்ட சொல்ல போகிறேன், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேங்கிறத சொல்ல போகிறேன் அப்படின்னு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பகுதி என்ன அப்படின்னா, பையன் போய் எத்தனை வருஷம் ஆச்சோ தெரியல, எவ்வளோ நாட்கள் கடந்து போயிட்டோ தெரியல, ஆனால் அந்த அப்பா மாடியில் நின்று ஒவ்வொரு நாளும் பையன் திரும்பி வருவானான்னு பார்த்துக்கிட்டு இருந்தாராம். என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாராம்? என் பையன் எப்பொழுது திரும்பி வருவான் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தாராம். இது நமக்கு என்ன சொல்லுகிறது அப்படின்னா, பிதாவினுடைய அன்பு, நம்ம மேலே அவர் வைத்திருக்கக்கூடிய இரக்கம். நம்ம நினைக்கிறோம் நான் பெரிய பாவி, நான் ஆலயத்துக்கு வர்றதுக்கெலாம் எனக்கு தகுதி இல்லை, நான் திருவிருந்து ஆராதனையில் பங்கெடுக்கிறதுக்கெலாம் எனக்கு தகுதி இல்லை, அப்படியெல்லாம் நம்ம அநேக நேரத்தில் நம்ம நினைக்கிறோம். நான் ஏன் திருவிருந்து ஆராதனைக்கு வரணும்? இன்றைக்கி நிறைய பேர் அப்படின்னா நல்ல தருணத்தை இழந்து விடுறாங்க, திருவிருந்து ஆராதனையில் பங்கு பெறக்கூடிய பாக்கியத்தை இழந்துடுறாங்க, வர்றதில்லை. ஆனால் நம்ம வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்முடைய பிதா என் பிள்ளைங்க எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லி அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாராம். அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் ஒரு காட்சி ஒன்று தெரிகிறது. சின்ன பிள்ளையிலேயே அவர் நடத்தி பழக்கியிருக்கிறார்ல, அந்த பையன் தூரத்தில் வர்றதை பார்க்குறாரு. அந்த நடையிலேயே தெரியுது இது நம்ம பையன்தான் அப்படின்னு சொல்லி. அவன் வர்ற கோலத்தை பார்த்தா எல்லாத்தையும் இழந்துட்டு வாரானேன்னு சொல்லி கோவப்படாமல் மாடியிலிருந்து இறங்கி அவர் ஓடி வராரு பையனை பார்க்க. தூரத்தில் வர்றது என் பையன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த பையனை பார்க்குறதுக்கு அவர் ஓடி வராரு. ஓடி வருவது மாத்திரம் இல்லை, அவன் ஏற்கனவே அவன் மைண்ட் ஒரு கன்விக்ஷனோட தான் வாரான். அன்பு மகனாய் எண்ணாமல் ஓர் ஊழியன் என்றே ஏற்றுக்கொள்ளும். அப்பாட்ட நான் சொல்ல போகிறேன், அப்பா பிள்ளையா இருக்கிறதுக்கு தகுதியை நான் இழந்துட்டேன். பாவம் மனுஷன் எப்படி கொண்டு போகுது பாருங்க. இந்த பாவம் அவனுக்குள்ள இப்போ என்ன ஒரு ஃபீலிங் கொண்டு வந்திருக்குன்னா, அப்பாவுக்கு பிள்ளை என்று அழைக்கப்படக்கூடிய தகுதி எனக்கு இல்லை என்ற அளவுக்கு அவனுடைய மனதில் அது வேலை செய்யுது. ஒரு முறை ஒரு அசுத்தாவியினால் அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருந்த ஒரு சகோதரிக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய தகப்பனார் எனக்கு ஊழியத்தில் ஒரு அனுபவம் வேணும் அப்படிங்கிறதுக்காக என்கிட்ட சொன்னாங்க. அப்போ என்னுடைய வாலிப வயதில் ஊழியத்துக்கு அப்போ தான் வந்திருந்தேன். என் தகப்பனார் சொன்னாங்க, உன் கையை எடுத்து அந்த சகோதரனுடைய தலையை தொட்டு அப்படின்னாங்க. அந்த தலையை அப்படி தொட்டு பார்த்தா அந்த அலைக்கழிக்கப்படுதல்னால் என்ன அப்படிங்கிறத அப்போ தான் நான் பார்த்தேன். ட்விஸ்டிங் அண்ட் டேர்னிங், அந்த நரம்புகள் படுற பாடு, பலவிதமான எண்ணங்களால் அலைக்கழிக்கப்படுது. இவன் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா, ஒரு அலைக்கழிப்பு என்ன அப்படின்னா, நான் அவருக்கு பிள்ளையா இருக்கிற தகுதியை நான் இழந்துட்டேன். லோ எஸ்டிமேட், ஒரு தாழ்வான எண்ணம் அவனுக்குள்ளாக வந்து விடுகிறது. எனவே பாவம் அப்படிப்பட்ட நிலைமைக்கு கொண்டு செல்கிறத பார்த்து தகப்பன் வருத்தப்பட்டு அவன் கழுத்தை கட்டி பிடித்து கொண்டு தகப்பன் அழுது அவனை முத்தம் செய்கிறதை அந்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஏசாயா 1:18 வாக்கியத்தில் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு காரியம். Come now and let us reason together. ஆண்டவர் சொல்றார், வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பாவங்கள் எப்படி இருந்தாலும் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும். எப்படி வெண்மையா மாற்றுவேங்கிறாரு? உறைந்த மலையை போல வெண்மையாக மாற்றுவேன். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் எப்படி மாறுமா? பஞ்சை போல வெண்மையாக. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, பஞ்சை போல மாறும் என்பதை குறித்து ஆண்டவர் சொல்றார். இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட வரும்போது நீதிமானாக்கப்படும் அனுபவத்திற்குள்ளாக நாம் கடந்து வருகிறோம் அப்படின்னு சொல்றோம். பாவ கட்டிலிருந்து விடுதலை அச்சனமே. நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறாங்க, இந்த பாவத்திலேருந்து விடுதலை ஆகணும்னா என்னெல்லாமோ பண்ணி பரிசுத்தம் அடைஞ்சு அதுக்கப்புறம் தான் ஆண்டவர்கிட்ட வர முடியும், அப்போ தான் அவர் ஏற்றுக்கிடுவார் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் தான் ஆண்டவர் நம்மளை ஹீ வில் அக்செப்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இன்றைக்கி நிறைய ஒரு மைண்டில் இருக்குது. இதில் நீங்கள் உங்களுடைய கிரியைகளுக்கு இங்கே பங்கே கிடையாது, வேலையே கிடையாது.
இது விசுவாசத்தின் அடிப்படையில் மாத்திரமே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நீட் டு ஹேவ் ஃபெய்த். எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் எனக்காக ஆண்டவர் மரிச்சிருக்கிறாரு, என்னை அவர் நேசிக்கிறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் நமக்கு வேண்டும். அது இருந்தால் அச்சனமே ஆண்டவர் உடனே ஃபோனை போட்டு, ஜான் நான் உன் பாவத்தை மன்னிச்சிட்டேன், இனிமேல் நீ என் பிள்ளை அப்படின்லாம் சொல்ல மாட்டார். பட் நம்ம ப்ரேயர் பண்ணி முடித்த உடனே நமக்கு அந்த விசுவாசம் மிகவும் அவசியமாக தேவைப்படுகிறது. இந்த பாவ மன்னிப்பு நமக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னா, கல்வாரி சிலுவையில் அவருடைய இரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் கழுவப்பெறுவதின் மூலமாக நமக்கு இந்த பாவ மன்னிப்பு நாம் கண்டடைகிறோம். சகரியா 13ஆம் அதிகாரம் 1-2 ஸ்க்ரீனில் இல்லை, எடுத்தவங்க யாராவது வாசிங்களேன் பார்ப்போம். சகரியா 13ஆம் அதிகாரம், யாராவது இந்த பக்கம் சத்தமாக எனக்கு காது கேட்குற மாதிரி வாசிங்கம்மா. யார் வாலிப பிள்ளைங்க பைபிள் வச்சுருக்கிறீங்க? எடுங்க. சகரியா 13ஆம் அதிகாரம் அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். இன்னொரு அற்புதமான ஒரு வசனம் சகரியால, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஒரு திறக்கப்பட்ட ஊற்று பாவத்தையும் அழுக்கையும் நீக்குவதற்காக. பூலோகத்தார் எல்லாருக்கும் ஓர் ஜீவ ஊற்றுண்டே. எப்பாவ தோஷமும் அந்த ஊற்றில் மூழ்குவதனால அது நீங்கி போகும். எனவே ஒரு ஊற்று திறக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு பிடித்தமான ஒரு பாட்டு எனக்கு என்ன அப்படின்னா, சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தேன், எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். at the cross சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எனவே இந்த திருவிருந்து ஆராதனைக்கு வருவது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம். அந்த பக்தன் பாடுறாரு பாருங்க ஒரு காலத்தில், என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. பாளையங்கோட்டை திருச்சபையில் என்னுடைய தகப்பனார் ஊழியக்காரராக இருந்த நாட்களில் கோம்ஸ் அப்படின்னு ஒரு ஐயா இருப்பாங்க. கோம்ஸ் அப்படின்னு ஒரு ஐயா திருவிருந்து ஆராதனை முடிஞ்சு ஒரு சில வாரங்கள் தான் போயிருக்கோம். உடனே கேட்பாங்க, பாஸ்டர் அடுத்த திருவிருந்து ஆராதனை எப்போ வரும் பாஸ்டர், இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது பாஸ்டர். அந்த ஆட்டிடியூட் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற வேண்டும், எனக்கு பாவ மன்னிப்பு நீங்கி நான் வாழ்வடைய வேண்டும் என்கிற அந்த ஒரு ஏக்கம், அந்த ஒரு வாஞ்சை சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில். எபிரேயர் 13:12 அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே அவர் நமக்காக பாடுபட்டார் என்பதை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. கீ டெக்ஸ்ட் இன்னைக்கு வாசித்தாங்க, ரோமர் 5:16. பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. இல்லையா? எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தைகள். இந்த வேத புத்தகத்தில் எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. அவை ஒவ்வொன்றும் கிறிஸ்துவாகி அவருக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இதை தேவனுடைய பிள்ளைகள் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அப்படி நம்பி விசுவாசித்தா நம்முடைய திருச்சபையில் திருவிருந்து ஆராதனை எப்படி நிரம்பி வழியும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அதை நான் எண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படிப்பட்ட காட்சிகளை பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஏக்கம் இருக்கிறது. திருவிருந்து ஆராதனையில் பங்கு பெற வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை நமக்கு இருக்க வேண்டும். மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அவருடைய கிருபை வரம் அநேக குற்றங்களை நீக்கி நீதி வழங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய இரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறது. இதில் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, எல்லோ அண்ட் ப்ளூ சேர்ந்துச்சுன்னா க்ரீன் கலர் வருதான். இந்த பெயிண்ட் கலர் மிக்சிங் பண்ணுவாங்க பாருங்கள், எல்லோ அண்ட் ப்ளூ சேர்ந்தால் க்ரீன் கலர் வருதான். 2 பங்கு எல்லோவும் 1 பங்கு ரெட்டும் சேர்ந்தால் இளஞ்சிவப்பு கலர் வருகிறது. 2 பங்கு இளஞ்சிவப்பும் கருப்பையும் மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா ப்ரௌன் வருது அப்படிங்கிறாங்க.
3 பங்கு வெள்ளையும் 1 பங்கு சிவப்பையும் சேர்த்தா பிங்க் கலர், ரோஸ் கலர் உண்டாகுதுங்கிறாங்க. இப்படி கலரை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுடைய பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பை போல இருந்தாலும் அவருடைய இரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவுவதனால நம்மளை எப்படி மாற்றுவேங்கிறாரு? வெண்மையான பஞ்சை போல மாற்றுவேன் அப்படிங்கிறாரு. இந்த ஃபார்முலா எனக்கு புரியவே இல்லை. சிகப்பும் சேர்த்து ஆண்டவர் சொல்றார், உங்களுடைய பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் சரி பரவாயில்ல, என்னுடைய இரத்தம் உங்களுடைய பாவங்களை என்ன செய்யுமா? கழுவி சுத்திகரிக்கும் அப்படிங்கிறாரு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் விசுவாசம் அப்படிங்கிறது. ஆண்டவர் நம்முடைய பாவங்களை கழுவி 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வாக்கியத்தில் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல யோவான் சொல்றார். 1 யோவான் 2:2 நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். சர்வலோகத்தின் பாவத்தையும் அவர் நிவர்த்தி செய்வதற்கு அவர் போதுமான பலி என்பதை குறித்து கர்த்தருடைய வேத புத்தகம் சொல்கிறது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்தால் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய குற்றங்கள் எல்லாவற்றையும் நீக்குவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவன் என்பதை குறித்து 1 யோவான் 1:9 சொல்கிறது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாவத்தை அறிக்கை செய்தால் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் நமக்கு வேணும்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் பாவத்தெல்லாம் மன்னிக்கணும், நான் அதுக்கப்புறம் தான் திருவிருந்து ஆராதனைக்கு வருவேன், அப்புறம் தான் சர்ச்சுக்கு வருவேன். நிறைய பேர் அப்படி ஒரு 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 கன்ஃபியூஸ் ஸ்டேட்லேயே இருக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு பாஸ்டர் ஒரு வீடு சந்திக்க போயிருக்கிறாரு. அந்த வீட்டில் இந்த அம்மாட்ட சொல்கிறாங்க, அந்த அம்மா சொன்னாங்களாம், ஆண்டவர் என் பாவத்தை எப்போ மன்னிப்பார் பாஸ்டர் அப்படின்னாங்களாம். என்னம்மா அப்படி கேட்குறீங்க? நான் 50 வருஷமாக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னாங்க. எத்தனை வருஷமாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? 50 வருஷமா. என்ன ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம்? பாவத்தை ஆண்டவர் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி. அவங்க ஆண்டவரோடு கூட போராடிக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி தெரியுமா? யாக்கோபை ஆசீர்வதிக்கிறதுக்கு வந்திருக்கிறாரு ஒருத்தர். யாக்கோபை ஆசீர்வதிக்கிறதுக்கு வந்திருக்கிறாரு. எதுக்கு வந்திருக்கிறாரு? ஒரு தூதரானவர் வந்தார் இல்லையா? தூதரானவர்னா யாரு? இயேசு கிறிஸ்து. யெகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு வேதம் சொல்லுது ஓசியா தீர்க்கதரிசன புத்தகத்தில். அவர் எதுக்கு வந்திருக்கிறாரு? த பர்பஸ் ஆஃப் ஹிஸ் விசிட் என்னது? எதற்கு வந்தார்? யாக்கோபை ஆசீர்வதிக்கணும்னு வந்தார். ஆனால் இவர் என்ன செய்ய மாட்டேங்கிறாரு? அவரை போக விட மாட்டேங்கிறாரு. என்ன சொல்றாரு? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய அப்படின்னு அவர்கிட்ட போராடிக்கிட்டு இருக்கிறாரு இல்லையா? ஃபெய்த் வேணும், விசுவாசம் வேணும். சில சமயம் அதான் சொல்கிறேன், அந்த பாவத்தில் நம்ம ஆழத்தில் சிக்கி தவிக்கும் பொழுது நம்ம நினைக்கிறோம் அந்த பாவம் இனி விட மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்னை பாவத்திலேருந்து தூக்குறதுக்கு தான் வந்திருக்கிறாரு. பேதுருவ மாதிரி ஆண்டவரே என்னை ரட்சிக்கும்னு சொன்னால் போதும், ஆண்டவர் நீ என்ன செஞ்சிருவாரு? தூக்கி எடுத்துருவாரு அப்படிங்கிறத நம்ம நம்பணும், விசுவாசிக்க வேண்டும். பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சத்தமா சொல்லுவீங்க? மன்னிச்சிட்டாரு, அவ்வளவுதான். இனிமேல் அதை பத்தி யோசிக்க வேண்டியது. அவர் என்ன சொல்றாரு? அந்த பாவத்தெல்லாம் முதுகுக்கு பின்னாடி போட்டுருவேன் அப்படிங்கிறாரு, சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டுருவேன் அப்படிங்கிறாரு. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் அந்த கடந்த கால பாவத்திலே இன்னும் அதையே சொல்லி 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 நான் பாவி நான் பாவி நான் பாவி, ஆண்டவர் நீ எப்போ மன்னிக்க போறாரு? ஏன்னா ஆண்டவர் இதுக்காக சைன் கொடுக்க போறது இல்லை. we need to have faith. நமக்கு விசுவாசம் தேவை என்பதை குறித்து கர்த்தருடைய வேத புத்தகம் சொல்கிறது. எனவே அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இப்போ அந்த நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடி போய் நம்ம நின்னோம்னா நியாயப்பிரமாணம் நம்மளை பாவின்னு சொல்லாது. ஏன்னா பாவமே செய்யாத மாசற்றவருடைய இரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறதுனால இந்த நியாயப்பிரமாணம் சொல்லுது, நீ நீதிமான். பெர்க்மன்ஸ் ஐயா ஒரு காலத்தில் ஒரு பாட்டு பாடினாங்க, நீதிமான் நான் நீதிமான் நான் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான் அப்படின்னு சொல்லி பாடினாங்க. அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான். இனி நியாயப்பிரமாணம் குற்றம் சொல்லாது. நமக்கு தெரியும் ஒரு கதை, நடந்த சம்பவம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவைக்கு பக்கத்தில் ஒரு கள்ளன். நேற்று எல்லாரும் குட் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துனுடைய பாடு மரணத்தை உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அந்த கள்ளன் மற்ற கள்ளனோடு கூட சேர்ந்து இயேசுவை நிந்தித்து கொண்டிருந்த அந்த கள்ளன்
அங்கே நடந்த காட்சிகளை எல்லாம் பார்த்த மாத்திரத்தில் இப்போ அவனுக்கு மனதுக்குள்ள ஒரு கன்விக்ஷன், ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு அவன் சொல்கிறான், இவர் தான் அந்த தேவகுமாரன். அந்த ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இப்போ அந்த 2 கள்ளர்களும் மரித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நடுவில், சிலுவைக்கு நடுவில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவும் மரித்து கொண்டிருக்கிறார். அவன் பார்க்குறான், திஸ் இஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ. எனக்கு ஒரு பொன்னான தருணம், நானும் சாக போகிறேன், அவரும் செத்துருவார் எனக்கு கொஞ்ச நேரத்தில். ஆனால் இவர் தாம் பாவத்துக்காக சாகலை, உலகத்தின் பாவத்துக்காக மரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, தேவ ஆட்டுக்குட்டி. அதனால அவர் மரிக்கிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டு ஒரு அஷூரன்ஸ் எனக்கு கிடைச்சிட்டுனா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்ற, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும். எவ்வளவு இன்ஸ்டன்ட்டாக கிடைக்குது பாருங்களேன். நிறைய பேர் பரிசுத்தமாகணும், நீதிமானாகணும்னு சொல்லிட்டு அது பெரிய ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட போராடி இருக்கிறாங்க, என்கிட்டயே வாக்குவாதம் பண்ணுறாங்க. என்ன பாஸ்டர் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறீங்க, அதுக்கு நாங்கள் எவ்வளோ பாடுபடணும், எவ்வளோ பிரயாசப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது நீதிமானாக்கப்படுதல் அப்படிங்கிறது இட்ஸ் அ வெரி சிம்பிள் ப்ராசஸ். நீட் டு ஹேவ் ஃபெய்த் ஆன் கிரைஸ்ட். இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். அவன் சொன்னான், இவர் தான் தேவகுமாரன், இவர் மரித்தாலும் உயிர்த்து மீண்டும் வருவார் அப்படிங்கிறத அவன் விசுவாசித்து அவன் நல்ல தெளிவாக தான் கேட்டான், உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அப்படின்னா, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் அப்படின்னு தான் கேட்டான். ஆண்டவர் சொல்றாரு, இன்று நான் உனக்கு சொல்கிறேன். உண்மையான டிரான்ஸ்லேஷன் அதுதான், இன்று நான் உனக்கு சொல்கிறேன், நீ என்னோடு கூட உனக்கு இன்னைக்கு நான் ப்ராமிஸ் பண்றேன்ப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, ஐ ப்ராமிஸ் யூ டுடே, இன்று நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன், நீ என்னோடு கூட பரதீசியில் இருப்பாய் அப்படின்னு. வாட் அ ப்ராமிஸ். இதில் ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவன் அந்த ப்ரேயர் பண்ணான். பிதா பரலோகத்திலிருந்து பார்த்தாராம். ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி சொல்லுது, பிதா பரலோகத்திலிருந்து பார்க்குறாராம். ஒன்று, சொந்த குமாரன் சிலுவையில் மரித்து கொண்டிருக்கிறத பார்க்குறாரு. he was dying on the cross. அந்த சிலுவைக்கு பக்கத்தில் அந்த சொந்த குமாரனை ஏற்றுக்கொண்டு அப்பொழுதுதான் புதிதாய் பிறந்திருக்கக்கூடிய இன்னொரு மகனையும் பார்த்தாராம். 2 sons, 2 குமாரரை பிதா பார்த்தாராம். ஒன்று தன்னுடைய ஒரே பேரான குமாரன், இன்னொன்று சத்தியத்தை ஏற்று பிதாவை ஏற்று இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சராக ஏற்று ஆண்டவரே அப்படின்னா, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அந்த வார்த்தைக்கு தான் அந்த மதிப்பு. ஆண்டவரே அப்படின்னா என்னை ஆண்டு கொள்பவரே. இன்னொரு வாழ்க்கை கிடைச்சா உண்மையிலேயே அவர் தான் இவனுக்கு, he is going to be the Lord, அவர் தான் இவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இருக்க போகிறார். ஆவி ஆத்மா சரீரம், டோட்டலிட்டரியன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. முழுமையும் ஆண்டு கொள்கிறவர் இனிமேல் இந்த இயேசுவாகத்தான் இருக்க போகிறார். எனவே 2 குமாரரை பிதா பார்த்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, அந்த இயேசுனுடைய நீதி அவனுக்கு மூடப்பட்டிருந்தது. ஆதாம் ஏவாள் பார்த்தீங்க அப்படின்னா, ஏதேன் தோட்டத்தில் தாங்கள் நிர்வாணிகள் என்பதை அறிந்த பொழுது இலைகளை தங்களுக்கு வஸ்திரமாக ஆடையாக உடுத்தி கொண்டார்கள். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க செய்கிற தவறு என்ன அப்படின்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கிறேன், அதனால நான் பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கிறதுனால நான் பரலோகத்துக்கு போக போகிறேன்னு நினைக்கிறாங்க. தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுறேன், அதனால நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் கொலையே செய்யலை அதனால நான் பரலோகத்துக்கு போயிடுவேன்னு நினைக்கிறாங்க. நான் விபச்சாரம் செய்யலை அதனால பரலோகத்துக்கு போயிடுவேன்னு நினைக்கிறாங்க. நான் திருடலை அதனால பரலோகத்துக்கு போயிடுவேன்னு நினைக்கிறாங்க. நான் பொய் சாட்சி சொல்லலை, நான் பிறருக்குள்ளதை இச்சிக்கலை, நான் தசமாம் காணிக்கலாம் கொடுக்குறேன் அதனால நான் பரலோகத்துக்கு போயிடுவேன்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா கிரியைகளினால நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக முடியாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இதே தேவனுடைய பிரமாணத்தை நாம் மீறினதுனால தான் நாம் பாவிகள் என்று அழைக்கப்பட்டோம். நாம் பாவம் செய்தோம். குமாரனாகிய இயேசுவின் இரத்தமே நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறது. அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோமே தவிர நாம் கற்பனைகளை கை கொண்டதினால் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறது இல்லை. பின்ன ஏன் நம்ம கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். கிரியைகளினால் நீதிமானாக்கப்படுதல் அப்படின்னு சொன்னால் அந்த இலையை நம்ம உடுத்திக்கிட்டு இருக்கிறோமா, ஆதாம் ஏவாள மாதிரி இலையை நம்ம உடுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் பை ஃபெய்த் அப்படின்னு சொல்லும்போது நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டினுடைய தோல் நமக்கு நீதியாக உடையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவனுடைய நீதியை நாம் ஆடையாக தரித்து கொண்டவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்கிறது.
எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கன்ஃபஸ் யுவர் சின்ஸ், அப்புறம் அதை விட்டுருங்க. பாவத்தை அறிக்கை செய்து விட்டுடுங்க. ஆண்டவர் சொன்னார், இனி பாவம் செய்யாதே. என்னாகமம் 32:23 நமக்கு ஒரு காரியத்தை கற்றுத்தருகிறது. வேதம் சொல்கிறது பாருங்கள், பாவம் செய்கிறவர்களை பற்றி இங்கு பேசும் பொழுது, இதை நாங்கள் சின்ன பிள்ளையில எனக்கு பாட்டாவே சொல்லி கொடுத்தாங்க. தம்பியே கேள், தங்கையே கேள், தேவனின் எச்சரிப்பை கவனித்து கேள். என்னாகமம் 32:23 கேள். உங்கள் பாவம் உங்களையே தொடர்ந்து பிடிக்கும், அறியுங்கள். இயேசுவையே உன் உள்ளத்தில் கொண்டால் பாவம் இனி உன்னை தொடர்ந்திடாதே. பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்தா அந்த பாவம் நம்மளை விடாது, பாவம் தொடர்ந்து பிடிக்கும் என்பதை நிச்சயமாய் நீங்கள் அறியுங்கள். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது பாருங்க, 1 தீமோத்தேயு 5:24 சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். நல்ல ஒரு வசனம், மனப்பாடமாக வச்சுக்கிடணும். என்னாகும் 32:23, 1 தீமோத்தேயு 5:24. சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருந்து கன்ஃபஸ் பண்ணி பாவத்தை அறிக்கை செஞ்சு நியாய தீர்ப்புக்கு முன்னாடியே ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செஞ்சு பாவ மன்னிப்பு பெற்று எவனுடைய பாவம் பாக்கியவான் என்றது போல அது முந்திக்கொள்ளும். சிலருடைய பாவங்கள் நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் அவங்களை என்ன செய்யும், பின்தொடரும் என்பதை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, a consecration or dedication of our life to God. பாருங்க, அநேக பாவங்களை செய்து அநேக பிசாசுகளினால் பிடிக்கப்பட்டிருந்த மகதலேனா மரியாள், அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மாத்திரத்தில் மரியாளுடைய செய்கை என்னவாக இருந்தது அப்படின்னா, விலையேறப்பட்ட பரிமள தைலத்தை ஆண்டவருடைய பாதத்தில் வந்து ஊற்றினாள் என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அவருடைய கண்ணீரினால் நினைத்து தலைமயிரினால் துடைத்தாள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எல்லாரும் அங்கே நிற்கிறவங்க எல்லாரும் சொன்னாங்க, ஏன் இந்த பணத்தை விரயம் பண்ணுறா, ஏன் இப்படி வேஸ்ட் பண்ணுறா, இதை விற்று அந்த பணத்தை தரித்திரருக்கு கொடுக்கலாமே. விசேஷமாக யூதாஸ் அந்த காரியத்தை அவன் சொன்னதாக நம்ம வேதத்தில் நம்ம பார்க்குறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் சொன்னார், நம்ம எல்லாருக்கும் தெரியும், இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பொழுது அவருடைய சரீரத்துக்கு யாருக்கும் பரிமள தைலம் பூசுறதுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. அவங்க ஓய்வு நாள் ஆரம்பமாயிற்று, கற்பனையின்படியே ஓய்ந்திருந்தார்கள். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையில் எந்திரிச்சு இருட்டோட ஓடி வந்து அந்த சரீரத்துக்கு செய்ய வேண்டிய கணத்தெல்லாம் செஞ்சு அதுக்கு பரிமள தைலம் பூசணும்னு வரும்போது இயேசு அங்கே இல்லை, அவர் உயிரோட எந்திரிச்சிட்டாரு. எனவே இந்த பரிமள தைலம் பூசுகிறது அவருடைய சரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்கு ஏதுவாக இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், சுவிசேஷம் எங்கெங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ இவள் செய்தது அங்கெல்லாம் அறிவிக்கப்படும். ஒரு தீர்க்க தரிசனம். இன்னைக்கு ஜான் மோசஸ் போற இடத்துலலாம் இதை பேசுறாருன்னா அன்னைக்கே இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு, இது அறிவிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி. அந்த பாக்கியம் அந்த அம்மாக்கு கிடைச்சிச்சு. அவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம், அவ்வளோ பெரிய ஒரு மரியாதை, அந்த ஒரு மதிப்பு அந்த ஊழியக்காரியாக மாறிய அந்த பெண் மகதலேனா மரியாளுக்கு கிடைச்சது எப்படி அப்படின்னா, அநேக பாவங்களை ஆண்டவர் மன்னிச்சதுனால அதிகமாய் அவரிடத்தில் அவள் அன்பு கூர்ந்தாள். அவுட் ஆஃப் கிராட்டிடியூட். இந்த செய்கை அவளுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா, அவுட் ஆஃப் கிராட்டிடியூட். சமாரியா ஸ்திரீ ஆண்டவரோடு கூட சம்பாஷித்த மாத்திரத்தில் பகல் வேளையில் தண்ணீர் மொண்டுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா, தான் ஒரு பாவியான ஸ்திரீ, உலகம் இனி அசிங்கமாக பேசும் அப்படிங்கிறதுக்காக பகலில் வந்தாங்க. ஆனால் மேசியாவை கண்ட மாத்திரத்தில் அந்தம்மா திரும்பி போய் ஊரில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் சொன்னாங்க, என் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, அவர் மேசியாவாகத்தான் இருக்கணும், நீங்கள் வந்து பாருங்க. அவங்க எல்லாரும் வந்து பார்த்துட்டு சொன்னாங்க, நீ சொன்னதுனால மாத்திரம் இல்லை, நாங்களும் பார்த்து அவர் தான் மேசியா. ஒரு பெரிய ஊழியக்காரியா மாறிட்டா பாருங்க. அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய இவாஞ்சலிஸ்டா மாறினா. எப்பேற்பட்ட ஒரு மாற்றம் அந்த நொடி பொழுதுல ஒரு பெரிய மாற்றம் எப்படி வருது அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த இயேசு கிறிஸ்துவின் சீஷரும் கடல் கொந்தளிப்புக்கு பின்பதாக கதரேனுடைய நாட்டுக்கு வந்த பொழுது அந்த கடற்கரையில் ஒரு பிசாசு பிடித்த ஒரு மனிதன், அநேகம் பிசாசுகள் அவனுக்குள்ளாக இருந்தது. லேகியோன், அநேகம் பிசாசுகள், விலங்குகளினாலும் சங்கிலினாலும் கட்டப்பட்டாலும் அவனை ஒன்றும் செய்ய முடியாது, எல்லாத்தையும் அறுத்து எரிஞ்சிருவானாம். கல்லால எடுத்து தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட ஒரு மனிதன், அநேகம் பிசாசுகள் இருந்தது. ஆண்டவர் பிசாசுகளை அப்புறப்படுத்தும் போது அந்த பிசாசுகள் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டது,
எங்களை பாதாளத்திற்கு போகாதபடிக்கு எங்களை வந்து இந்த பன்றி கூட்டத்துக்குள்ளே அனுப்பிடுங்க அப்படின்னு. ஆண்டவர் சரின்ட்டார், பன்றி கூட்டத்துக்குள்ளே போ அப்படின்ட்டார். ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னார்? நான் இதை பற்றி விளக்கம் சொல்லணும்னா நான் நிறைய சொல்லுவேன், எனக்கு நேரம் போதாது, அதனால் நான் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடறேன். ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி நமக்கு சொல்லுது, ஆண்டவர் இந்த பன்றி கூட்டத்துக்குள்ளே அனுப்பாமல் இந்த பிசாசுகளை வெளியில் விட்டுருந்தாருன்னா அன்னைக்கு மனிதர்களுக்கு இந்த பிசாசுகள் அநேக தீங்குகளை விளைவிச்சிருக்குமா, அங்கே இருக்கிற மக்களுக்கு தீங்கு விளைவிக்குமா. பிசாசால் தீமை செய்யாமல் இருக்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ பன்றியை அழித்தாலும் பரவாயில்ல, மனுஷனை விட்டுரு அப்படின்னு சொல்லி தான் பன்றி கூட்டத்துக்குள்ளே போ அப்படின்னாரு. அது தெரியாமல் அந்த ஜனங்கள் எல்லாரும் இதெல்லாம் பார்த்து பயந்து, இவர் எப்படிப்பட்டவரோ அப்படின்னு சொல்லி எங்கள் ஊருக்குள்ளே நீர் என்ன செய்ய வேண்டாம், வர வேண்டாம் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவை வேண்டிக்கிட்டாங்க. ஆனால் இந்த மனுஷன் பாருங்க, இந்த பிசாசுகள்லாம் போய் தெளிந்த புத்தியோட மாறி வஸ்திரம் தரித்தவனாக காணப்படுறான், சத்தியத்தை சொல்கிறான். ஆச்சரியமாக இருக்குது. அடுத்த முறை இயேசு அங்கே வந்த பொழுது அந்த ஜனங்களெல்லாம், ஐயா எங்கள் ஊருக்கு வாங்க அப்படின்னாங்களாம். இவன் போய் பிரசங்கம் பண்ணான், தெக்கப்போலி 10 பட்டணத்தில் போய் ஊழியம் செஞ்சுருக்கிறான். எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் காணப்பட்டது. எப்படி அப்படின்னா, யோவான் 17:17 சொல்கிறது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே. நீதிமானாக்கப்பட்டு பாவ மன்னிப்பு கிடைக்கப்பட்டதுக்கு பின்னாடி அவங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்களேன். வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்களேன். எப்படிப்பட்ட ஊழியம் செய்கிறாங்க பாருங்க. இந்த வசனத்தை படித்து தியானித்து இதை உட்கொள்வதனால அவங்க ஆண்டவருடைய சாயலை அடைகிறார்கள், தேவ சாயலாக மாறுகிறார்கள். 2 கொரிந்தியர் 3:18 இது எப்படி சாத்தியமாகிறது அப்படின்னா, கிரைஸ்ட் இன் அஸ், கிறிஸ்து நமக்குள் ஜீவிப்பதினாலே, கிறிஸ்துவில் நாம் தரித்திருப்பதினாலே, நிலைத்திருப்பதினாலே கனி கொடுக்கிற ஒரு ஜீவிதம். இது ஏன் இன்னும் நம்மகிட்ட காணப்படலை அப்படிங்கிறதான் என்னுடைய ஏக்கமாக இருக்கிறது. ஆண்டுடைய வருகைக்கு நெருங்கிவிட்ட நம்முடைய வாழ்க்கையில் கனி கொடுப்பது எவ்வளோ அவசியமானது. இன்னும் நம்ம நீதிமானாக்கப்படுதல் அப்படிங்கிற நிலைமையிலே இருக்கிறோமா? அதற்கு அப்பால் நாம் கடந்து செல்ல வேண்டுமே. கனி கொடுக்கும் ஜீவியன் மனத்தில் காணப்படணுமே. நம்ம பார்த்தோம், மகதலேனா மரியாள் எப்படி கனி கொடுத்தாங்க. அந்த கதரேன் நாட்டிற்கு வந்த பொழுது அந்த கல்லறையில் இருந்த அந்த மனுஷன் எப்படி அவனுடைய வாழ்க்கை மாறியது. டிரான்ஸ்ஃபார்மேஷன், ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் அவனுடைய வாழ்க்கையில் காணப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில் இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் எவ்விதமாக இருக்கிறது, கனி கொடுத்தல் எவ்விதமாக இருக்கிறது. ஒரு ஆப்பிள் மரம் தான் ஆப்பிள் மரம் என்பதை நிரூபிப்பதற்காக அது ஆப்பிள் கனி கொடுப்பது அல்ல, அது ஆப்பிள் மரமாக இருக்கிறதுனால ஆப்பிள் பழத்தை கொடுக்குது. ஒரு மாமரம் நான் மாமரம்னு நிரூபிக்கிறதுக்காக மாங்கனியை கொடுக்கறதில்ல, அது தான் மாமரமாக இருப்பதினால் மாங்கனியை அது தருகிறது. ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்துவுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும். கிறிஸ்தவனாக இருப்பதினால், காட்டுவதற்காக அல்ல, அவன் கிறிஸ்தவனாக இருப்பதினால் கிறிஸ்துவுக்கு ஏற்ற கனியை தர வேண்டும். 2 கொரிந்தியர் 3:18 ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து நாம் மறுரூபம் அடைய வேண்டும். இப்போ நீதிமானாக்கப்பட்ட மாத்திரத்தில் அடுத்த கிராட்டிடியூட், நன்றியுள்ள இதயத்தோடு நீதிமானாக்கப்பட்டவர்கள், பாவ மன்னிப்பு பெற்றவர்கள் நிச்சயமாக அடுத்தபடியாக படுதல் என்கிற அனுபவத்திற்குள்ளாக அவர்கள் கடந்து வருவார்கள். அது வரல அப்படின்னா இன்னும் அவங்க பாவ மன்னிப்பு பெறலன்னு அர்த்தம். இன்னும் அவங்க கனி கொடுக்க ஆரம்பிக்கலை அப்படின்னா, கிறிஸ்தவ கனி கொடுக்கலை அப்படின்னா அவங்க இன்னும் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளலை அப்படின்னு அர்த்தம். பாவ மன்னிப்பு பெற்றவர்கள் நிச்சயமாக பரிசுத்தமாக்கப்படும் அனுபவத்திற்குள்ளாக அவர்கள் கடந்து வர வேண்டும். ஏன்னா இந்த வசனம் சத்தியம், இது நம்மை பரிசுத்தமாக்குகிறது. வசனத்தினாலே சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். எபிரேயர் 4:12 சொல்கிறது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள, என்ன சொல்லியிருக்குமா? இருபுறமும் கருக்குள்ள, எப்படி என்னமா? இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயம், வெரி குட், அப்படி சொல்லணும் வசனத்தை. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா பாஸ்டர், இந்த ஆண்டுடைய வார்த்தை 2-edged sword, 2 புறமும் கருக்குள்ள பட்டயம். அது இப்படியும் பேசும் அப்படியும் பேசும் பாஸ்டர், அது இப்படியும் அப்படியும் பேசாது. வசனத்தை நல்லா படிக்கணும். அங்க என்ன சொல்லியிருக்கு? அது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும்.
அது என்ன செய்யுமா? ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக. இது அப்படி இப்படிலாம் பேசாது. இது தப்பு, இது சரி அப்படின்னு சொல்லும். பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், ரெண்டா பிரிச்சிரும். இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாய் இருக்கிறது, வகையறுத்து விடும். அதான் தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையினால பாவத்தை நம்ம இடத்துல ஆண்டவர் அகற்றிடுவாரு. இந்த வார்த்தை நம்மளை புதுப்பித்து கொண்டே வருகிறது. இது ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. யோவான் 17:17 திருப்பியும் வாசிங்க. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே. ஆமாம், இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருந்து, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருந்து அப்படின்னு வேதம் சொல்லுது. இப்போ நம்முடைய ஆட்டிடியூட் எப்படி மாறிட்டு, வேதத்தை நேசிக்கிற பிள்ளைங்க, வேதத்தை தூக்குற பிள்ளைங்க, வேதத்தை சிந்தித்து கொண்டே இருக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். ஒரு செய்தியை படித்தாலும், செய்தித்தாளை படித்தாலும், ஐ வாஸ் ரீடிங் அபவுட் ஜான் கால்வின். அவர் சொல்கிறாரு, நியூஸ் பேப்பரை படிப்பாராம். எதுக்காக படிப்பாராம் அப்படின்னா, ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்னு பார்க்கறதுக்காக படிப்பாராம். நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன், சரித்திரம் எப்படி மாறுகிறது, ஆண்டவர் எனக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார்னு பார்க்கணுமா. எனவே இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற பிள்ளைகள் அவ்விதமாக இருக்க வேண்டும். இந்த வேதத்தை நாம் படிக்க படிக்க வேதத்திலே விலைமதியாத முத்துக்கள் உண்டு. தினந்தோறும் நீ அந்த முத்துக்களை பார். உண்மையாக நீயும் ஒரு எதை பார்க்கிறோமோ அப்படி மாறிவிடுவோம். அதான் பைபிள் சொல்லுது. நீங்க எதை பார்க்கிறீர்களோ அப்படி மாறுவீர்கள். எனவே எதை பார்க்கணும் அப்படின்னா, சீரியலையோ சினிமாவையோ மற்ற காரியங்களையோ நம்ம அதில் கவனம் செலுத்திக்கிட்டே இருந்தோம்னா அதை மாதிரி மாறுவோம். நம்ம எப்படி மாறணும், அதுக்கு ஒரு ஃபார்முலாவே இருக்குது. நான் எனக்கு நேரம் இல்லை, இன்னொரு நாள் சொல்லித்தரேன். இன்னொரு சத்தியத்தில் இன்னொரு நாள் நம்ம அதை படிக்கும்போது நம்ம படிப்போம். எனவே வேதம் சொல்கிறது, நாம் எதை பார்க்கிறோமோ அதை போல மாறிவிடுவோம். எனவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ சாயலாக மாற வேண்டும் அப்படின்னா அவருடைய வசனத்தை, சத்தியத்தை நாம் பார்க்க வேண்டும். அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்காக தேவன் முன்குறித்திருக்கிறார். நீதிமான்களுடைய பாதை விதமாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 4:18. நீதிமான்களுடைய பாதை, பாவத்தை ஆண்டவர் மன்னித்து விட்டார் அப்படின்னு சொன்னா நம்முடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் இல்லையா. நான் சொன்னேன்னா, ஒரு அம்மா 50 வருஷமா என் பாவத்துக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இல்லாம, ஆண்டவரத்தில் மன்னிப்பு கேட்டாச்சா, ஆண்டவர் எல்லாத்தையும் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டார், நான் இப்போ முன்னேறி போக வேண்டும் அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவோடு கூட நடப்பேன், இயேசுவுடன் நடப்பேன் காலமெல்லாம். இப்ப அவர் கைப்பிடிச்சு நடக்கணும். பள்ளத்தாக்கிலே அவலீலி சாரோனில் ஓ ரோஜா, நடப்பேன் இயேசுவுடன் நடப்பேன் காலமெல்லாம். ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிட்டார். ஆபிரகாம் வா, கம், இந்த தேசத்தை விட்டுட்டு நீ வெளியே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அப்புறம் ஆண்டவர் சொன்னாரு, ஆபிரகாம் நீ நட, நீ முன்னாடி போ, நான் உன்னைய பார்க்கட்டும் அப்படின்னாரு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டாரு. இப்போ ஆண்டவர் சொல்றார், நீ எனக்கு முன்னாடி நட, நான் உன்னைய பார்க்கணும் அப்படிங்கிறார். அவருடைய பிள்ளைங்க, தேவனுடைய பிள்ளைங்க அவருடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். எதில் நடப்பாங்களா? நாம் இருளின் பிள்ளைகள் அல்ல. இருள நடக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளை அந்தகார இருள் ஆச்சரியமான ஒளி இடத்திற்கு ஆண்டவர் நம்மளை வரவழைச்சிருக்கிறாரு. இப்போ ஒவ்வொரு நாளும் நான் எங்கே நடக்கணும்? அவருடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடக்கணும். இருளின் கிரியைகள் என்னிடத்துல இப்போ காணப்படக்கூடாது. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம், அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். சாங்டிஃபிகேஷன் அப்படின்னு வரும்போது, நீதிமானாக்கப்படுதல் அதற்கு அப்பால் அப்படின்னு வரும்போது 1 தெசலோனிக்கர் 5:23 என்ன சொல்லுது அப்படின்னா, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது எப்படி இருக்கணுமா? குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. நம்ம கடைசி விளிம்புக்கு வந்துட்டோம். இயேசு கிறிஸ்துவின் வருகையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். இன்னும் நம்ம பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிட்டாரா மன்னிக்கலையான்னு போராடிக்கிட்டு இருக்கக்கூடாது. நான் நடப்பேன் இயேசுவுடன். ஒவ்வொரு நாளும் நான் வளர வேண்டும். கிறிஸ்துவோடு கூட வளரக்கூடிய அனுபவத்தில் நாம் கடந்து வர வேண்டும். எபிரேயர் 12:14 பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே.
ஒருவனும் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிக்க முடியாது என்பதை குறித்து கர்த்தருடைய வேத புத்தகம் சொல்கிறது. 1 பேதுரு 1:22 சொல்றாரு, சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டலாக்கி இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியினால். நான் சொல்றேன், ஆண்டவர் என்னைய மன்னிச்சிட்டாரு அப்படின்னா, என்னைய இவ்வளோ பெரிய பாவத்தில் இருந்து என்னைய தூக்கி எடுத்து என்னைய பாவத்தெல்லாம் மன்னிச்சு என்னைய அவருடைய சொந்த பிள்ளையை அன்பு பாராட்டினதுக்கப்புறம் திருப்பி எப்படி நான் அந்த பாவத்தை செய்வேன், திருப்பி நான் போய் எப்படி அந்த பாவத்தில் விழுவேன், இந்த யோசேப்பை போல என் தேவனுக்கு முன்பதாக எப்படி இந்த பாவத்தை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி பாவத்திற்கு விலகி ஓடுகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். பரிசுத்தமாக ஜீவித்தல் அப்படின்னு சொல்லி நான் ஒரு சில வசனங்களை மட்டும் நான் சொல்லி முடிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். 1 யோவான் 2:4, அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன். இப்போ இயேசு என்னைய மன்னிச்சிட்டாரு, எனக்கு இயேசுவை நல்லா தெரியும், அவர் ரத்தத்தினால நான் கழுவப்பட்டேன்னு சொல்லிட்டு திருப்பியும் பாவம் செய்தால், பரிசுத்தம் செய்த ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி மறுபடியும் அந்த பரிசுத்தமான ரத்தத்தை காலின் கீழ் மிதிக்கிறவன், வேதம் சொல்கிறது, நான் அதை சொல்ல எனக்கு இஷ்டம் இல்லை, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் அவனுக்குள் சத்தியம் இல்லையா பாருங்க. 1 யோவான் 2:5, அவருடைய வசனத்தை கை கொள்கிறவனிடத்தில் தெய்வ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும், நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்து கொள்வோம். அதான் சாங்டிஃபிகேஷன். இதுக்கு ஒரு விளக்கம் மட்டும் நான் சொல்லணும், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஜஸ்டிஃபிகேஷன், நீதிமானாக்கப்படுதல் அப்படின்னா, ஆண்டவர் அவருடைய நீதியை எனக்கு தந்துட்டாரு, அதான் நீதிமானாக்கப்படுதல். சாங்டிஃபிகேஷன், பரிசுத்தமாக்கப்படுதல் அப்படின்னா, அனுதினமும் என்னை பலப்படுத்துகிறார், பலன் தராரு பாவம் செய்யாம வாழ்றதுக்கு. நாளைக்கும் நான் பாவம் செய்யாம வாழ்றதுக்கு இன்னைக்கு தரமாட்டாரு. ஒரு பாட்டு இங்கிலீஷ்ல பாடுவாங்களா, ஒன் டே அட் a time sweet Jesus அப்படின்னு பாடுவாங்கல்ல, அந்தந்த நாளைக்கு வேண்டியது அவர் தருவாரு. Christ's imparted righteousness, செலுத்தப்படுகிற நீதி. ஒவ்வொரு நாளும் என்னைய பலப்படுத்துறாரு நான் பாவம் செய்யாமல் வாழ்வதற்காக. ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்னா வாட் காட் டஸ் ஃபார் அஸ். நீதிமானாக்கப்படுதல்ல என்னுடைய கடந்த காலத்தில் ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சாரு, பரிசுத்தமாக்கப்படும் என்கிற அனுபவத்துக்குள்ள நம்ம வரும் பொழுது வாட் காட் டஸ் இன் அஸ். இப்போ கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரா? கிறிஸ்து எனக்குள்ள இருந்தா என் ஜீவிதம் எப்படி இருக்கும்? இயேசு எனக்குள்ள இருந்தாருன்னா நான் பொய் பேசுவேனா? இயேசு எனக்குள்ள இருந்தாருன்னா நான் பாவம் செய்வேனா? ஜஸ்டிஃபிகேஷன், அவர் டைட்டில் டு ஹெவன், நீதிமானாக்கப்படுதல், எனக்கு பரலோகத்துக்கு போகிறதுக்கு டைட்டில் கிடைச்சிட்டு. ஆனால் சாங்டிஃபிகேஷன், ஃபிட்னஸ் டு ஹெவன், நான் பரலோகத்துக்கு போகிறதுக்கு என்னை தகுதிப்படுத்துது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, எதிர்நீச்சல் போடுறது. நீரோட்டத்தோட ஓடுறதுக்கு ஆண்டவர் என்னைய கூப்பிடலை, எதிர்நீச்சல் போடுறதுக்காக கூப்பிட்டுருக்கிறார். இந்த படத்தை நீங்கள் பாருங்கள், உலகமெல்லாம் ஒரு பகுதியில் போய்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை டர்ன் அபவுட் டர்ன் அப்படின்ட்டார். இப்போ நான் போக வேண்டிய எதிரும் உலகம் என்னையை பார்த்து சிரிக்கலாம், ஆனால் ஆண்டவர் என்னைய வேறு பாதையில் போகிறதுக்காக என்னைய கூப்பிட்டுருக்கிறார். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை செய்யும்படி ஆண்டவர் என்னை அழைச்சிருக்கிறாரு. எதிர்நீச்சல் போடுவதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இதை தான் தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் அப்போஸ்தலன் இதை குறித்து சொல்கிறார். ஓசியா 14:9, நான் சொல்ல நினைத்த வசனங்கள் இங்கு வருகிறது. ஓசியா 14:9 பாருங்க. கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள். ஓசியா 14:9 முடிக்க போகிறோம். கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளில் என்னமா சொல்லியிருக்கு? நீதிமான்கள் அவைகளில். இது இயல்பு, சாதாரணமான காரியம். பாவம் மன்னிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவருடைய கற்பனையின் பாதையில், பரிசுத்தமான பாதையில், வேதம் காட்டும் பாதையில் நீதிமான்கள் கர்த்தருடைய வழியில், அந்த செம்மையான பாதையில் நடப்பார்கள். என்ன சொல்லியிருக்கு? எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க, என்ன செய்வாங்களா? நடப்பார்கள். சரிங்களா? பாதகர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, நீதிமான்கள் நடப்பார்கள், பாதகரோ வென்றால் அவைகளில், சத்தமா சொல்லுங்க, இடறி விழுவார்கள். அப்போ நீதிமான்கள் நடப்பார்கள், பாதகர்கள் என்ன செய்வாங்க? அவங்க அந்த பரிசுத்தமான பாதையில் நடக்க பழக்கம் இல்லை, விழுந்துருவாங்க. சரிங்களா? அவங்க விழுவாங்க அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. இப்போ இந்த சங்கீதக்காரன் இருக்கிறாரு, அவர் ஒரு காரியம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு பாருங்களேன். சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு? ஆண்டவரே, கற்பனையின் பாதை, உம்முடைய சத்திய பாதை எனக்கு விசாலமாக்கி தாரும்னு அவர் கேட்கல. அவர் என்ன, ஆண்டுடைய பாதை இடுக்கமான பாதை தானே,
பரலோக ராஜ்யத்துக்கு போற பாதை இடுக்கமான பாதை. சங்கீதக்காரன் என்ன ஜெபம் பண்றாரு பாருங்க, 119:32. நீர் என் இதயத்தை என்ன செய்யணுமா, எதை விசாலமாக்கணும்னு கேட்கிறாரு. மனம் இருந்தால் இடம் உண்டுன்னு சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? இடம் ரொம்ப நெருக்கமா இருக்கு, எப்படி உட்காராது அப்படின்னு சொல்லி மலேசியாவில் செம்பிட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. நெருக்கமாக இருக்கு, இடுக்கமாக இருக்கு அப்படின்னு சொன்னால் செம்பிட்டுன்னு சொல்லுவோம் பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. எனவே இடுக்கமான நெருக்கமான ஒரு இடத்துல எப்படி உட்கார முடியும்? மனசு வேணும். சங்கீதக்காரன் சொல்றாரு, நீர் என் இதயத்தை விசாலமாக்கும். பாதையை விசாலமாக்குன்னு சொல்லலை, என்னத்தை விசாலமாக்கணுமா அப்படின்னா, எனக்கு அந்த மனதை தாரும் ஆண்டவரேன்னு கேட்கிறாரு. கிவ் மீ a நியூ ஹார்ட். எனக்கு உடைய கற்பனையின் பாதையில் போகக்கூடிய இதயத்தை தாரும், நான் என்ன செய்வேங்கிறாரு, கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். அவர் சொல்றாரு, I will run the way of thy commandments. உம்முடைய கற்பனைகளின் வழியாக நான் ஓடுவேன் ஆண்டவரே. நான் நடக்க மாட்டேன், நான் ஓடுவேன். நம்ம எப்போ அப்படி நடந்து ஓட போறோம்? அவருடைய கற்பனையின் வழியாக நம்ம ஓட வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கனி கொடுக்கக்கூடிய ஜீவிதம், கிறிஸ்துவை போல ஜீவிக்கக்கூடிய அந்த ஜீவிதம். அவர் வாயில் வஞ்சனை காணப்படவில்லை, அவர் பாவம் செய்யவில்லை என்றெல்லாம் வேதம் அவரை குறித்து நமக்கு பேசுகிறது. பாருங்க, ஒரே ஒரு உதாரணம் மாத்திரம். 1 பேதுரு 2:23 சொல்கிறது, அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயம் உறுத்தாமலும், நியாய தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். இயேசு கிறிஸ்து என்ன தப்பு செஞ்சாருங்க? ஒரு வேலைக்காரன் ஓடி வந்து அவர் கன்னத்தில் அடிச்சானா இல்லையா? இயேசு கிறிஸ்து யாரு? ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, ஒரு வேலைக்காரன், சிருஷ்டிகர்த்தா. வேலைக்காரன் வந்து கன்னத்தில் அடிச்சான். இவர் யாரு அப்படின்னா, சகலத்தையும் தம்முடைய வார்த்தையினால் தாங்குகிறவர். இவர் வார்த்தையில தான் சர்வமும் தாங்கப்படுகிறது. ஒரு வார்த்தை சொன்னார்னா போதும், இல்லை அதெல்லாம் விட்டுருங்க, முறைச்சி பார்த்தா போதும், இந்த பூமியே வெந்து உருகி போயிடும். அவர் முறைச்சி பார்த்தா பூமியே வெந்து உருகி போயிடும். ஒரு வேலைக்காரன் வந்து கன்னத்தில் அடித்தான். இவர் என்ன தெரியுமா, ஏய் அப்படின்லாம் கேட்கல. இப்போ நான் ஏதாவது தகதமாய் பேசிட்டானாப்பா சொல்லு, நான் அப்படி பேசலைன்னா என் பையனே கன்னத்தில் அடித்தேன் அப்படி தான் கேட்டாரு. வேதம் சொல்லி பாருங்க, வையப்படும் போது பதில் வையாமலும், என்னைய வேடா திட்டுற அப்படியெல்லாம் அவர் கேட்கல. பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், அவரை சிலுவையில் அடிக்கிறாங்க, சவுக்கால அடிக்கிறாங்க, ஆணியால் அடிக்கிறாங்க. அடிக்கிறவனை பார்த்து நியாய தீர்ப்பு வருது, உன்னை தொலைச்சி கட்டிடுறேன் பாரு அப்படிலாம் அவர் பேசவே இல்லை. பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை, பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும். இதெல்லாம் இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கா? இந்த குணங்கள் எல்லாம் நம்ம இடத்துல இருக்கா? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இந்த ஆவியின் கனிகள் நம்ம இடத்துல காணப்படுகிறதா? எனவே உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். தன்னை, கொலோசியர் 3:10, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை நீங்கள் தரித்து கொண்டிருக்கிறீர்களே. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வேத புத்தகம் நமக்கு மிக அழகாக தெளிவாக சொல்கிறது. 2 தீமோத்தேயு 2:21, தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானனுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்க மாட்டதுமான கணத்திற்குரிய பாத்திரமாய் இருப்பான். எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கணத்திற்குரிய பாத்திரமாய் இருப்பான் என்று சொல்லுகிறது. நான் இதை மட்டும் சொல்லி முடிச்சிருக்கேன். சங்கீதம் 23 கடைசியா எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு சங்கீதம். எல்லாருக்கும் இது, நிறைய பேருக்கு இது பிடிக்கும். இந்த சங்கீதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். He makes me lie down in green pastures. என்னை புல்லுள்ள இடங்களில் அவர் நடத்தி செல்கிறார். வசனத்தினால என்னை அவர் போஷிக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன்னா கனி கொடுக்கக்கூடிய ஒரு ஜீவிதம். இதெல்லாம் அங்கே இருக்கு, நீதிமானாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு. எனவே இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கும்போது ஆடுகள் அதிகமாக பால் சுரக்குகிறது என்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்களாம். எனவே மெய்ப்பனை சார்ந்து ஜீவிக்கக்கூடிய ஒரு ஜீவிதம், அவ்விதமாக ஜீவிக்கும் பொழுது
சொல்றாங்க, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அவர் எனக்கு மெய்ப்பராய் இருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையினால் நான் போஷிக்கப்படும் பொழுது, அவரை சார்ந்து நான் ஜீவிக்கும் பொழுது, அவருடைய வீட்டிலே கர்த்தருடைய ராஜ்யத்திலே நாம் பங்கடைவோம் என்பதை குறித்து சங்கீதம் 23 மிக அழகாக நமக்கு பேசுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 1 யோவான் 3:2 ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போறாரு. இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நம்ம அவரை தரிசிப்போம் அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஒப்பா மாறணும். எப்போ மாறுறது, எப்படி மாறுறது? ஒரு அற்புதமான விளக்கம் மார்ட்டின் லூதர் கிங் சொன்னார், இஃப் யூ கான் ஃப்ளை, உன்னால் பறக்க முடியலைன்னா தென் ரன், ஓடு. இஃப் யூ கான் ரன், ஓடவும் முடியலைன்னா தென் வாக், நட. இஃப் யூ கான்ட் வாக் தென் கிரால், நடக்கவும் முடியலையா அப்படின்னு சொன்னால் ஊந்தாவது போ. பட் வாட் எவர் யூ டூ, எதை செய்தாலும் யூ ஹாவ் டு கீப் மூவிங் ஃபார்வர்ட், முன்னேறி சென்று கொண்டே இரு. என்னைக்கும் அதே ஸ்டேட்டில் இருக்காதீங்க, உதறி தள்ளிட்டு முன்னேறி செல்லுங்கள் என்பது நமக்கு ஆண்டவர் கொடுத்துக்கக்கூடிய ஒரு அழைப்பு. எனவே கடைசியான வசனம் 2 கொரிந்தியர் 7:1 நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை பயத்தோடு நாம் காத்து கொள்வோம். சீக்கிரமா ஆண்டவர் வரப்போறாரு. நம்ம எப்போ பாவத்தை மன்னிச்சிட்டாராங்கிற ஸ்டேட்லே இல்லாதபடிக்கு பரிசுத்தமாகுதலை நம்ம என்ன செய்யணும்? பூரணப்படுத்த வேண்டும். தேவ பயத்தோட நாம் அதை பூரணப்படுத்த கடவோம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அவர் வரும்பொழுது நாம் அவருக்கு ஒப்பாய் இருப்போம், அவருடைய சாயலை நாம் அடைவோம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிற வண்ணமாக, ஆண்டவரே நாங்கள் தேவ சாயலாக மாறி தேவனோடு இருக்கக்கூடிய அனுபவத்திற்கு கடன் செல்ல கிருபை தாரோம். மீண்டும் மீண்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. எனக்கு இருக்கிற பேர்டன், தேவனுடைய திருச்சபை மேலே இருக்கிற பேர்டன் என்னன்னா, நம்ம எல்லாரும் அவருடைய சாயலை அடைய வேண்டும், அவருடைய சாயலை அடைந்து செல்ல வேண்டுமே தவிர வளர்ச்சியற்ற குழந்தைகளை போல எவ்வளோ நாளைக்கு குழந்தைகளை போல இருக்க போகிறோம்? எவ்வளோ நாளைக்கு குழந்தை போல பாலை குடிச்சிக்கிட்டே இருக்க போகிறோம்? திடமான ஆகாரத்தை உட்கொண்டு அவரை போல மாறுவதற்கு நாம் நம்மை அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை உடைத்து உருவாக்கி வணைந்து நல்ல பாத்திரங்களாக, எஜமானுடைய வேலைக்கு உபயோகமான பாத்திரங்களாய் உங்களையும் என்னையும் எடுத்து பயன்படுத்துவாராக. ஆமேன். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பரம தகப்பனே, நீங்கள் எங்கள் மேலே வைத்த அன்பு எவ்வளவு பெரியது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். பாவத்தில் அழிந்து மாண்டு போய்விடக்கூடாது என்பதற்காக எவ்வளோ பெரிய ஒரு ரட்சிப்பின் திட்டம். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாங்கள் கவலையற்று இருப்போம் என்று சொன்னால் நாங்கள் ஆக்கினைக்கு எப்படி தப்பித்துக்கொள்வோம் என்று ஒரு கேள்வி எங்கள் முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது. தகப்பனே, கிறிஸ்து இயேசுவை விசுவாசித்து நீதிமானாக்கப்பட்டோம் என்கிற நிலையிலே நாங்கள் நின்று விடாதபடிக்கு தொடர்ந்து பரிசுத்தமாகுதலை பயத்தோடு காத்து கொண்டு பூரணப்படுத்தப்பட்ட பிள்ளைகளாக, தேவ சாயலை அடைகிற பிள்ளைகளாக நாங்கள் கடந்து செல்ல ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாரும். ஆதாம் ஏவாளை போல விருட்சத்தின் இலைகளை உடுத்தின பிள்ளைகளாக இல்லாதபடிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியை நாங்கள் உடுத்தின பிள்ளைகளாக, தேவகுமாரன் குமார்த்திகள் என்று அழைக்கிற பிள்ளைகளாக ஜீவிக்க கிருபை தாரும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை எங்களில் காணப்பட எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கக்கூடிய அந்த இதயத்தை ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் தரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உம்முடைய பிள்ளைகளுடைய இதயத்தை ஆளும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த கல்லனை போல, புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல, ஆண்டவரே களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாய் இருக்கக்கூடிய பிள்ளைகளாக, உலக காரியங்களெல்லாம் வெறுத்து விட்டு, ஆண்டவரே இந்த உலகத்தினுடைய முடிவுக்கு நாங்கள் வந்து விட்டோமே, இந்த உலகம் அழிவை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறபடியினாலும், இந்த உலகத்திற்கு ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொடுப்பதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறபடியினாலே, அவருக்கு முன்பதாக நாங்கள் மாசில்லாதவர்களாய் காணப்படும் அந்த பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தரும்படியாய் ஜெபிக்கிறேன். தகப்பனே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது இங்கு முழங்காலில் நிற்கிற பிள்ளைகள், ஒருவேளை இணையதளம் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் யாராய் இருந்தாலும் தகப்பனே, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் நம்முடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தை தாரும். நாங்கள் இந்த உலகத்தில் வாழப்போவது ஒரு முறை, ஒரு அனித்தியமான ஒரு வாழ்வு. இந்த வாழ்வு எப்பொழுது முடியும் என்பதை நாங்கள் அறியாதவர்களாக இருக்கிறபடினாலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, நாங்கள் எங்கள் ஆண்டவருக்கும்
இந்த சமுதாயத்திற்கும் நல்ல ஒரு சேவை செய்து நல்ல கனிகளை கொடுத்து ஆசீர்வாதமான ஒரு ஜீவிதம் செய்யவும் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது ஆண்டவரே உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்ற பெயர் அவருடைய வாயிலிருந்து புறப்படத்தக்கதாக அந்த பாக்கியத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் கண்டுகொள்ள கிருபை தாரும். சாத்தானோடு எங்களுக்கு இருக்கக்கூடிய போராட்டத்திலே நாங்கள் வெற்றி பெறவும் அவனை தோற்கடித்து நாங்கள் வெற்றி வாகை சூடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பட்சமாக நாங்கள் ஒவ்வொருவரும் அணிவகுத்து நிற்க எங்களுக்கு கிருபை தாரும். தகப்பனே, வருகிற வாரம் முழுமைக்கு வேண்டிய சத்துவத்தையும் பலத்தையும் தாருங்க. பாவம் செய்யாதபடிக்கு வலுவாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் காத்து கொண்டு ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வரும் பொழுது ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திலே மாணிக்க கற்களாய் திகழ கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு எளிமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் பிரசன்னமாக்கி இன்றும் என்றும் சதா நாட்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமேன்.